ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் 4, அதாவது நெக்ஸ்ட் குரூப் 4 2026 பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த குரூப் 4 எக்ஸாம் நடக்குமா அப்படிங்கிறத அண்டு அடுத்த குரூப் 4 எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா படிக்கலாமா வேணாமா, ஸோ எப்படி இருக்கும், படிக்கலாமா வேணாமா எப்படி இருக்கும், அதனால் படிக்கலாமா வேணாமா அடுத்த குரூப் 4 அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு குரூப் 2 இயர் 2025 இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 40 நாள் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கேள்விகளை வச்சு என்ன பண்ணிடலாம், அடுத்த குரூப் 4 எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணிடலாம், அழகாக டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து பார்த்தீங்கன்னா சில பாசிபிலிட்டி வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோவில் போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர்வியூ பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 2025 ஓகேங்களா, 2025 எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட்டாக பார்த்தோம். ஓகேங்களா? ஒரு ஹைலைட்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் ஜிஎஸ். ஸோ நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தமிழ். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு ப்ளஸ் ஜிஎஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் ஜிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ் ஆல்சோ டஃப் டைம் இல்லை. மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மாடரேட்டாக அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. தமிழ் வந்து பார்த்திங்கன்னா வெரி 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 டஃப்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? தமிழ் வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி டஃப்பு. வெரி டஃப்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சிலபஸ்லேருந்து தான் கொஸ்டின் வந்துருந்துச்சு. ஓகேங்களா? சிலபஸ்லேருந்து தான் கொஸ்டின் வந்துச்சு, அதில் எந்த வித மாற்றமுமே இல்லை. பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா புக் ப்ரிப்பரேஷன் தான் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், புக் ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம். அந்த புக்லேருந்து அந்த புக்கை தாண்டி வெளியில் கேட்டாங்க. சிலபஸ்லேருந்து கேட்டிருந்தாலும் சிலபஸ்லேருந்து தான் கேட்டிருந்தாங்க, ஆனால் புக்கை தாண்டி என்ன பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் ஜென்ரலாக கேட்டாங்க. அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நிதர்சனமான உண்மை இந்த குரூப் 4 பொறுத்தவரைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியல. அதனால் இந்த குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து ரொம்ப டஃப் ஆயிடுச்சு. தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப் ஆயிடுச்சு. அதாவது எப்படின்னா ஒரு 90 இப்போ போன வருஷம் மாரி ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் கேட்டிருந்தாங்கன்னா, வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா ஒரு 90 அடிக்கக்கூடியவங்க. 90ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேர்லெஸ் மிஸ்டேக் நிறையா பண்ணுவோம், தெரியாத கொஸ்டின்ஸ் நிறையா வரும். அதெல்லாம் தாண்டி வந்து நம்மளுக்கு வந்து 90 எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதை தாண்டி 95 அந்த மாதிரிலாம் எடுப்பாங்க. அது இருக்கட்டும், ஒரு 90ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா படித்தோம்னா எடுக்கக்கூடிய ஸ்கோர். ஆனால் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு 70 தான். ஓகே, ஒரு 95 எபோ எடுக்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினை பொறுத்தவரை ஒரு 75 to 80 எடுக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு 80 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 95 அதுக்கு மேலே எடுக்கிற எல்லாருமே சொல்ல முடியாது. கொஞ்சம் டெக்னிக்கலாக ஜென்ரலாக இலக்கண நாலேஜ் இதெல்லாம் இருந்தவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடிஞ்சது, ஒரு 80 தொட முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த தமிழை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 கொஸ்டின் தொடர்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஓகேங்களா? ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதே சமயத்தில் இந்த 80 வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே போட முடியாது. அதுதான் உண்மை. டாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 போடலாம். ஓகேங்களா? மற்றபடி கட் ஆஃப்குள்ளே வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 ப்ளஸ் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஜிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வரலும் போடலாம், பட் அதுக்கு டைம் இல்லை. ஓகேங்களா? மேக்ஸில் ஜிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 வரலும் போடலாம். ஸோ அந்த அளவுக்கு டைம் கன்சப்ஷன் இருந்துச்சு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150. ஓகேங்களா? இந்த குரூப் 4 பொறுத்தவரை ஒரு 150 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு 170 ப்ளஸ் என்னால் அடிக்க முடியும். ஆஸ் யூஷுவல் கொஸ்டின் வந்து நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருக்கிறோம், புக்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருக்கிறோம். கண்டிப்பாக இந்த 170 ப்ளஸோடு போவேன், ஓகேங்களா, வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150. ஓகேங்களா? 150ல் வந்து தான் நிற்கிறாங்க. ஓகேங்களா? அதேமாதிரி இந்த 150 வந்து 170 குறி வச்சு எல்லாருமே வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஓகேங்களா? அதில் ஃபில்டர் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு 150 லெவலில் வந்துருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 150 சரௌண்டிங்கில் தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4. ஓகே, இப்போ நம்மளுடைய கேள்வி அடுத்த குரூப் 4 எப்படி இருக்கும்? ஓகேங்களா? அடுத்த குரூப் 4 நம்ம படிக்கலாமா வேணாமான்னா, அடுத்த குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குரூப் 4 2026 பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், ஹார்டாக தான் இருக்கும். கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டு தான். ஓகேங்களா? கொஸ்டின் பேப்பர் பொறுத்தவரை என்னது ஹார்டாக தான் இருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, சிலபஸில் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு சிலபஸில் இன்டர்வியூ சிலபஸில் தான் கேட்டுருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ்லேருந்து அவங்க டிஃபிகல்ட்டாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? புக்ஸ்லேருந்து என்ன பண்ணலாம், இப்போ ஒன்றில் ஓல்டு தமிழ் புக்கு, நியூ தமிழ் புக்கு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ்.
ஓகேங்களா, சிறப்பு தமிழ். ஸோ ஓல்டு சிறப்பு தமிழ், நியூ சிறப்பு தமிழ் 11th 12th ஓகேங்களா. இதுலேருந்து 150 கொஸ்டினை தாண்டாத அளவுக்கு டிஃபிகல்ட்டாக கேட்கலாம். 150 கொஸ்டினை தாண்ட முடியாத அளவுக்கு என்ன பண்ணலாம், டிஃபிகல்ட்டாக கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, கையில் எடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இல்லை. ஓகேங்களா. வெளியிலேருந்து போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இல்லை. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலக்கணத்தை பொறுத்தவரை, ஏன்னா அவங்க இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா 85 கொஸ்டின்ஸ் அவங்க இலக்கணத்தை கொடுத்துருக்காங்க 100க்கு. ஓகேங்களா. அதனால் நீங்கள் இலக்கணத்தை பொறுத்தவரை நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். என்ன பண்ணுங்கள், மனப்பாடம் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஜென்ரலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே புக்கிலேருந்து கேட்டுருவாங்களான்னா சொல்ல முடியாது. ஏன்னா போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 88 கொஸ்டின் தான் வந்து பார்த்தீங்கன்னா புக்கிலேருந்து கேட்டாங்க. ஓகேங்களா. நிறைய ஒரு 10+ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெளியில் தான் போனாங்க. ஓகேங்களா. சிறப்பு தமிழ் அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் வெளியில் தான் போனாங்க. ஓகேவா. அதை நம்ம மேனேஜ் பண்ணணும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 95 அந்த மாதிரி எடுத்துட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ். புரியுதுங்களா. 95+ அந்த மாதிரி எடுத்துட்டாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்லேயும் இதே ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கையில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறோன்னா ஸ்கூல் புக்கு முதல்ல நீங்கள் தரவாக பண்ணிடுங்க. எப்பயுமே நீங்கள் ஸ்கூல் புக்கு ப்ரிப்பரேஷனை விட்டாதீங்க. ஓல்டு புக்கு 6 to 12, நியூ புக்கு 6 to 12, சிறப்பு தமிழ் 11th 12th ஓல்டு புக் அண்ட் நியூ புக்கு. ஓகேங்களா. இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுங்க, நல்லா படிச்சிருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் இப்போ மரபு தொடர், கலைச்சொற்கள், இந்த திருக்குறள் பற்றிய இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே என்ன பண்ணுறீங்க, திருக்குறள் அந்த லைன்ஸுக்கான அர்த்தமும் நல்லா படிங்க. ஏன்னா அதுலேருந்து ஃபுல்லாக கேட்குறாங்க, நம்மளால் பதில் சொல்ல முடியாத அளவுக்குலாம் கேட்குறாங்க. ஓகேங்களா. அதனால் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எக்ஸ்ட்ரா இது பண்ணுங்கள். ஸோ அடுத்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் தான் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் ஃபுல் டஃப், இந்த டஃப்புங்கிறது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. டஃப் தான், கண்டிப்பாக டஃப் தான் இனிமேல். ஏன்னா காம்படிஷன் அதிகமாக இருக்குது. அதனால் டஃப்பாக தான் கேட்பாங்க. பட் என்னென்னா ஸ்கூல் புக்கிலேருந்தே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பயங்கர டஃப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் அதை மேனேஜ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே குரூப் 2 2Aவுக்கும் பொருந்தும். ஓகேங்களா. இப்போ அப்கமிங் வந்து இன்னும் ஒரு 40 days தான் இருக்குது. செப்டம்பர் 28 சரி. இந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோரிங் தமிழ் தான். ஓகேங்களா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம முடிவு பண்ணிடலாம். ஓகேங்களா. எப்படி ஸ்கூல் புக்லேருந்து கேட்குறாங்களா இல்லை மறுபடியும் கொஞ்சம் வெளியிலேருந்து ஜென்ரலாக எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ என்னை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 2 2A கொஸ்டின் பேப்பரும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு புக்லேருந்தே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இனிமேல் மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும். ஆனால் டிஃபிகல்ட்டாக இருக்கும். கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட், அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. ஓகேவா. அதனால் ஸ்கூல் புக்கு தரவாக படிங்க. ஓகேங்களா. ஸ்கூல் புக்கை தரவாக படிங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து டிஎன்பிசி படிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. ஓகேங்களா. இது உள்ளே வந்துட்டா இதில் 2ல் 1 பார்த்துடணும். புரியுதுங்களா. 2ல் 1 பார்த்துடணும். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த கொஸ்டின் பேப்பருக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, டிஎன்பிசி வேணாம் அப்படி இப்படின்னு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. அப்படி வேணான்னு முடிவு பண்ணால் நம்மளுக்கு தாங்க லாஸு. டிஎன்பிசிக்கு என்ன லாஸு, எந்த லாஸுமே கிடையாது. நம்மளுக்கு தான் லாஸு. நாம் தான் ஒரு சான்ஸை இழக்கிறோம். புரியுதுங்களா. அந்த டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் படிக்கிறவங்க அதிகமாகிட்டு இருக்குது. அவங்களுக்கு உண்டான ஆட்களும் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. புரியுதுங்களா. அதே மாதிரி அவங்களுக்கு உண்டான வேகன்சி ஃபில் ஆகிட்டு தான் இருக்கும். ஓகேவா. ஸோ அதனால் இதில் வந்து டெசிஷன் நம்ம வேணான்னு முடிவெடுத்தோமா அது நம்மளுக்கு தான் லாஸ். ஒழிய டிஎன்பிசிக்கு எந்த விதத்துலையுமே அது லாஸ் கிடையாது. ஓகேவா. ஸோ அதனால் யாரும் முயற்சி கைவிட வேணாம். தயவுசெய்து கண்டினியூ பண்ணுங்க. அடுத்த குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாக வந்து உங்களுக்கு புக்கில் தான் வரும். ஆனால் டிஃபிகல்ட்டாக வரும். புக்கை நல்லா தரவாக படிங்க, புரிஞ்சிட்டு படிங்க. ஓகேங்களா. நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிங்க. ஓகேவா. நல்லா ஜென்ரலாக நடத்தக்கூடிய இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லா ஜென்ரலான நாலேஜ் இருக்கணும். ஜென்ரலாக நல்லா எதை கேட்டாலும் நம்ம திரும்ப ரிப்ளை பண்ணுற அளவுக்கு நடத்தக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டாக பார்த்து கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஓன் நாலேஜ் இருந்தால் ஓனாக கூட என்ன பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். மீண்டும் நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.